நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நேட்டோ ஒரு மிகப்பெரிய ட்ரில்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. கோல்டு வாருக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ட்ரில் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இது ஸ்டெடிஃபஸ்ட் டிஃபெண்டர்னு சொல்லிட்டு பெலருஸ் உக்ரைனோட பார்டர்ல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா போலாண்டு, லாத்வியா, லுத்வேனியா, ரொமேனியா என இந்த நாட்டோ நாடுகள் எல்லாமே சுத்தி வளைச்சுக்கிறாங்க. அங்கெல்லாம் ட்ரில் நடந்துட்டு இருக்குது. இப்போ பெலருஸ் வேடிக்கை பார்த்துட்டே இருந்துக்கிறாங்க. சரி வாங்கப்பா நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போல கையை கால ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போல கோமல் ஒப்லாஸ்ட் அப்புறம் குரோத்னோ ஒப்லாஸ்ட் அப்படின்னு 2 ஒப்லாஸ்ட்ல ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. அதுவும் இந்த கோமல் ஒப்லாஸ்ட்ல அதிகமான கேம்புகள் அமைச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டு வருது. ரெக்ரூட்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கதான் வேக்னார் படை குடிகொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து இல்லை. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கோமல் ஒப்லாஸ்ட்ங்கிறது உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட். சரிங்களா? எட்டி விழுந்தோம்னா கீவ் போடி பேர்லாம் அவ்வளோ பக்கத்து இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட். அடுத்து இந்த குரோத்னோ ஒப்லாஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுவால்கி கேப்புக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட். ஸோ 2 சைடு உங்களுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே ஒரே கல்ல 2 மாங்க அப்படிங்கிறது போல இங்கேயும் அங்கேயும் ஈஸியாக அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல தான் கலினின்கிராடு போய் கண்டு டைக்கலாம் இல்லையா? ஸோ அது போல ஒரு விஷயம் நடக்கும்போது பெலருஸ் எப்படி ஆயத்தமாகணும் அப்படிங்கிறது போல ஒரு ட்ரில் போல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ பெலருஸ் தயாராகிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, எல்லாம் அமைதியாக இருக்கு, நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறது போல அசர்பைஜான், அர்மேனியா. இந்த செய்தியை நான் சொல்லணும்னு பார்த்து இருக்கிறேன். இப்போதான் கரெக்டாக வந்து போவியான்னு இருக்குது. என்னன்னா இந்த அர்மேனியா இருக்கிறாங்க இல்லையா, சமீப காலமாக இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுறது ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம கிட்ட கூட பினாக்கா ராக்கெட்ஸ் தான் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பொசிஷனில் கொண்டு வந்து வச்சு ஃப்ரான்ஸோட சப்போர்ட், எல்லாத்தோட சப்போர்ட் வந்துச்சு. இப்போ ரஷ்யாவுக்கு வந்து இன்னொரு ஃப்ராண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த அசர்பைஜானுக்கு ரிட்டர்ன் பண்ணாதான் ஏதோ ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிறது போல ரஷ்யாவுக்கு ஒரு செக் வைக்க முடியும், ஒரு நெருக்கடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது போல ஒரு சூழல் இருக்கு. அதனால இப்போ அர்மேனியா வந்து நேட்டோல சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறது போல பேச்செல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அர்மேனியாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு இல்லைங்க, நாங்கள் நேட்டோவோட எல்லாம் சேர மாட்டோம் இப்போதைக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. ஏன்னா இவர்கிட்ட இருந்தே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது, நாங்கள் அமெரிக்கா கிட்டே EU கூட ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சு செயல்பட போறோம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா நேட்டோ கூட. ஆனால் நேட்டோ கூட நாங்கள் ஒன்றும் இணையிற மாதிரி இப்போதைக்கு ஐடியா இல்லைங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. எங்க நம்மளுக்கு தெரியாதா, இப்படித்தான் முதல்ல நேட்டோல சேரலாமா வேண்டாமா, அதாவது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் சேர்ந்தா எப்படி இருக்கும், சேரலாமா வேண்டாமா, மக்களோட கருத்து என்ன, எல்லாம் ஒரு திட்டம் பண்ணி. எல்லாம் மக்கள்லாம் அங்கே ஆல்ரெடி கடும் கோபத்தில் இருப்பாங்க. அவங்களோட மிக முக்கியமான பகுதியை அர்மேனியா மக்கள் இழந்திருக்கிறாங்க, அக்ஸ்தரான்னு சொல்லிட்டு. அந்த பகுதியை மீட் எடுக்கணும் அப்படின்ற வெறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வர அசர்பைஜான் ஒரு 3-4 வில்லேஜஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பிரச்சனை தான் என்னைக்கா இருந்தாலும் அர்மேனியா அவங்களோட செக்யூரிட்டிக்காக யூரோப்பியன் யூனியன்லையும் அமெரிக்கா கூட நேட்டோ கூடயும் சேர்ந்துட்டு அசர்பைஜான் அடிக்கலாம். அப்படி ஒரு வேலை நடக்கும் பட்சத்தில் இந்த அசர்பைஜானுக்கு யாரெல்லாம் துணையா நிற்பா? ரஷ்யா வந்து துணையா நிற்பாங்களா, ஈரான் துணையா நிற்பாங்களான்னு பல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாரும் இந்த துருக்கியை வந்து ஒரு பவர்ஃபுல் நேஷன் ஆக விட மாட்டாங்க. எல்லாரும் அசர்பைஜானுக்கு எதிராக தான் இங்க போய் நிற்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும் இந்த சமயத்துல தான் 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடும் போட்டி நடந்திருக்கு. இவங்க ஒரு 4 தடவை சுட்டுக்கிறாங்க, அவங்க ஒரு 4 தடவை சுட்டுக்கிறாங்க. 2 இடத்துல நின்றுருக்குது. துப்பாக்கி சுடும் போட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இது போல கொஞ்சம் பஞ்சாயத்து ஆச்சுங்க, வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரஷ்யா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா இல்லை வேற எங்கேயாவது கூப்பிட்டு நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த 3+2 ஃபார்மேட்டு, 2+2 ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபார்மேட்ல எல்லாம் நடக்கும். அப்புறம் துருக்கியில வச்சு நடக்குமா அப்படிங்கிற போல பல கேள்விகள் இருக்கு. இப்போ துருக்கியில வேற வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்த லோக்கல் எலெக்ஷன்ல, அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிட்டார் எர்டகன் அவர்கள். ஆனா இப்ப நடந்த லோக்கல் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 39 டிஸ்ட்ரிக்ட்ல 26 டிஸ்ட்ரிக்ட் எதிர்கட்சி ஜெயிச்சிட்டாங்க. இப்ப ஏதாவது ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வரணும், ஏதாவது ஒண்ணு நடக்கணும், சிக்கல் தானே. ஸோ அதனால துருக்கியில வந்து இனிமே பிரச்சனை வருமா, ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமா, ஆட்சி மாற்றம் வந்துருமா, அப்படி வந்துருச்சுன்னா வரக்கூடிய அரசாங்கம் ப்ரோ ரஷ்யன்ஸா இருப்பாங்களா, ப்ரோ வெஸ்டா இருப்பாங்களா, இதனால ரஷ்யாவுக்கு ஏதாவது பின்னடைவுகள் வருமா அப்படிங்கிற போல பல கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ரஷ்யாவும் துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் உட்காந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த கருங்கடல் வழியா வர்த்தகம்லாம் நடக்கணும் இல்லையா. ஸோ ரஷ்யாவுக்கு ஃபேவரா கொஞ்சம் விஷயங்கள்லாம் நடக்கணுன்றதுக்காக உட்காந்து பேசியிருப்பாங்க போல இருக்குது, இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் எல்லாம் பத்தி. ஏன்னா துருக்கி மட்டும் கொஞ்சம் அப்படியே அசந்துட்டாங்க அப்படின்னா ரஷ்யா இத்தனை நேரம் போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா துருக்கி வழியா தானே அந்த கருங்கடல் விட்டு வெளியே வர முடியும். ஸோ துருக்கி வந்து ஒரு செக் பாயிண்டா மாறிடுமா அப்படின்ற கேள்விகள் வருது. பட் இல்லைன்னா சியாஃபசோ வழியா எப்போ வேணாலும் ஈரான் வழியா போயிடலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தான் இங்கே அசர்பைஜான் அர்மேனியா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே வச்சு பார்க்கும்போது தான்
ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி ரஷ்யா எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். உக்ரைனுக்கு F-16 தருவீங்களா மாட்டீங்களாப்பா, எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் என்னப்பா நீங்க மத்தவங்க கிட்ட வித்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல பலருக்கும் கொந்தளிப்பு. அதுவும் உக்ரைனோட மக்களுக்கு அப்படியே ரத்தம்லாம் இந்த ரக்ஷகன் படத்துல அப்படியே ஏறும்ல, அது போல ஏறிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. நரம்பெல்லாம் அப்படியே நாடி நரம்பெல்லாம் வெறி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அது அந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சாலும் என்னால மறக்கவே முடியல. when you are waiting for the best, உக்ரைன் இஸ் வெயிட்டிங் ஃபார் F-16 அப்படிங்கிறது போல விமானத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சரி ஓகே, இது போல F-16 கிடைக்குமா கிடைக்காதா, என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ன்றீங்க, வருமா வராதா அப்படின்ற போல கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ அதெல்லாம் போயிருச்சு. மேட்ரிக் வரேன் போர் அடிக்காதரா அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுது. இப்போ விஷயம் என்னன்னா, F-16 ஓட்டுறது யாரு? அமெரிக்காவோட ரிட்டையர்டான பைலட்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, நாங்க ஓட்டுறோங்க F-16 பைலட் எடுத்துட்டு உக்ரைனுக்காக உக்ரைன்ல சேர்ந்து நாங்க ஓட்டுறோங்க அப்படிங்கிறது போல அமெரிக்கன் எக்ஸ் பைலட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களா. அதனால ஒரு அசோசியேஷன் கூப்பிட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் செய்யலாமா, என்னப்பா நீங்க ஃப்ரீ லீஜனா அங்கிருந்து, இதனால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், எல்லாம் ஓகேவா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்துக்கும் டிசன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களை கொண்டு போய் இருந்தாங்க உக்ரைனை மொபைலைஸ் பண்றீங்களா, வச்சுக்கங்க இவங்களெல்லாம், எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க தான், நீங்க தான் 70-80 இருந்தால் வர சொல்றீங்களா, வச்சுக்கங்க இவங்கெல்லாம் வண்டி ஓட்டுவாங்க, நல்ல திறமையா ஓட்டுவாங்க, F-16 பிறந்து F-16 வளர்ந்தவங்க இவங்க, வச்சுக்கங்க போங்க அவங்களோட அப்படியே இருந்துக்குங்க அப்படிங்கிறது போல அனுப்பிச்சு விட்டுருவாங்களா, ஃப்ளைட்டோட சேர்த்து அனுப்பிடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. நீங்க எதை வேணா அனுப்புங்க, அவங்க அந்த பைலட்டே ஓட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க இறங்குவாங்க அப்படிங்கிறதான ஒரு கேள்வி இருக்குது, எந்த இடத்துல தரையிறங்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க ஏகப்பட்ட சிக்கல்கள் நடக்க போகுது. இந்த உக்ரைன்ல இடியாப்ப சிக்கல் மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. காரணம் என்னன்னா, நம்ம போன பதிவிலே வந்து பேசணும்னு நினச்சிருந்தோம், அதனால இந்த பதிவில் நம்ம இதை கிளியராக பேசிடும். இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து தோக்குற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கு. ரஷ்யா இது போல உக்ரைன் தீவிரவாத தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு ஃப்ரேம் பண்ணும்போது உக்ரைனை ரஷ்யா அடிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிஷன்ல, முழு மொபைலைசேஷன் பண்ணி பயங்கரமா அடிக்கும் கண்டிஷன்ல உக்ரைன்ற ஒரு நாடே இல்லாம போச்சுன்னா, ஏன்னா புருடா இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற போலி தகவலின் அடிப்படையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி சில நபர்கள்லாம் தீவிரவாத தாக்குதல் ஈடுபட்டாங்க. அப்புறம் உக்ரைனோட அதிபருக்கும் பவர் வந்து போகுது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில உக்ரைன்ற ஒரு நாடு வேண்டாங்க, கலைச்சிருங்க. உக்ரைன்ற நாடு இருந்தா தானே உக்ரைன் மேல இருக்கக்கூடிய தப்புகள்லாம் வெளிப்படையா வரும், அதனால கலைச்சிருங்க. எல்லாம் தனித்தனி நாடுகள், இந்த உக்ரைன்ல இருக்கிற ஒரு ஓபிளாஸ்டும் தனித்தனி நாடுகள், அந்த ஒரு நாட்டுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இது என் குழந்தை அப்படிங்கிறது போல ஒரு நாடு வந்து உட்காந்துக்குவாங்க. இந்த ஒடசா மேல கை வச்சுன்னா ரஷ்யா இவ்வளவுதான் முடிஞ்சு அப்படிங்கிறதோட பிரான்ஸ் வந்து உட்காந்துக்குவாங்க. லிவிவ் இது என்னோட செல்ல பிள்ளை இப்போ அப்படின்னு போலாண்டு உள்ள வந்து உட்காந்துக்குவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இப்ப என்ன இதுல நடக்க போகுது, என்ன இது ஒன்றும் புரியல, நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிவிவ், லுட்டஸ்க், ஒடசா, டின்ப்ரோவெஸ்க், உக்ரைனோட கேபிட்டலான கீவ், இது எல்லாமே ஒரு ஒப்லாஸ்ட். இந்த ஒப்லாஸ்டோட மேப் எடுத்து பாருங்க. அதில் தனித்தனி நாடுகளா மாற்றும் போது ஒரு ஒப்லாஸ்டுக்கு ஒரு நாடுகள் பொறுப்பேற்றுக்கும். இப்படி இருக்கும்போது சில நாடுகள் பத்திரமா பின்னாடி இருக்கக்கூடிய சில பகுதிகள் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு நாடுகள். அங்கிருந்து ஒரு ட்ரோன் ரஷ்யாக்குள்ள போய் விழுகுது. இப்ப ரஷ்யா வந்து அந்த ஒரு நாடை தான் டார்கெட் பண்ணி அடிக்கணும், அதுக்கு மற்ற நாடுகள்லாம் விடமாட்டாங்க. ஏன்னா அந்த வழியை தான் தாண்டி போய் ஆகணும். சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக நாங்க நின்றுக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உக்ரைன்றது ஒரு நாடா இப்பதான் இருக்கு. ஆனா ரஷ்யா எப்போ உக்ரைன் வந்து ஃப்ரேம் பண்ணி தீவிரவாதின்னு மாத்திடுறாங்களோ அந்த செகண்ட் வந்து உக்ரைனே கிடையாது. இல்ல ஒரு வேலை ஆப்ஷன் 2 எப்படின்னா, ரஷ்யா ஒரு மிகப்பெரிய படையை உள்ள இறக்கி தோக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உக்ரைனை பிரிச்சிருவாங்க அப்படிங்கிறது போலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு கிளியரான எக்ஸாம்பிள் கொடுக்க வரேன். செர்னிவிட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்லாஸ்ட் இருக்கு. இந்த ஒரு சின்ன ஒப்லாஸ்ட் தான், இது ஒரு நாடா மாறிடுச்சுங்க. இப்போ இந்த நாடு வந்து ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ணி சொல்றோம் ஏவி விட்டு. இப்போ இது மேல தாக்குதல் பண்ணணும்னா ரஷ்யா எப்படி பண்ண முடியும், எப்படியும் பண்ண முடியாது. ஸோ உள்ள ஊடுருவி வரணும், அதுக்கெல்லாம் அந்தந்த நாடுகள் வந்து அதை குட்டி குட்டி நாடுகளாக மாறிடுச்சுல, லிவிவ், லுட்டஸ்க், ஒடசா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு நாடாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நாட்டு மேலே எப்படி தாக்குதல் பண்ணுறது, ஒரு மிசைல் எவனாங்கன்னா மற்றவங்களாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு தடுத்து நிறுத்துவாங்களா இல்லையா. ஸோ அந்த நாடு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, உக்ரைனை ஆப்கானிஸ்தானா மாற்ற நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு டைட்டில் வந்துட்டு இருந்தது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி ரொம்ப முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் உக்ரைன் தோக்குறாங்க அப்படிங்கும்போது உக்ரைன்ல இருக்கக்கூடிய பல மக்களையும் மொபைலைஸ் பண்ணி இப்போ உக்ரைன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடிச்சு பிடிச்சா அது வண்டியில் ஏற்றி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் கொடுக்கதான் சொல்லிக்கிறாங்க. இப்போ உக்ரைன்ல இருக்கிற மக்களை வந்து பாத்தீங்கன்னா
ஆர்மி, அதாவது போர் வீரர்களா கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எல்லா நாடுகளும் பிரிச்சு 10,000 20,000 கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்குலாம் வந்து எங்கேயுமே வேலை கிடைக்காது. போர்க்கலை தெரிந்த ஒரு நபருக்கு வேலை கிடைக்காத பட்சத்துல அவங்க என்னவா ஆவாங்க? தீவிரவாதிகளா ஆவாங்களா? இப்ப அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த நாடுகளை விட்டாங்கன்னா என்ன நடக்கும்? நீங்களே யோசிச்சு பாத்துங்க. இதுக்கு மேல இப்படித்தான் ரஷ்யால இருக்க போது. ரஷ்யா இந்த பகுதிகள்லாம் பிடிச்சிட்டாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு நாடுகளும் தீவிரவாத தாக்குதல் ரஷ்யான்ற பகுதிக்குள்ள நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது போலலாம் அன்னிஸ் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்கும், எந்த அளவுக்கு நடக்காது, அப்புறம் புருடா இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா என்ன? எல்லாம் பொய்யா பேசிட்டு இருக்கோம். அதனால இது போல விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் ரஷ்யா அது கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமையை காட்டாம கொஞ்சம் கொஞ்சமா களத்துல வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஒரு கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான டைம்ல கரெக்டான சமயத்துல கரெக்டான இடத்துல வந்து லாக் பண்ணும்போது உக்ரைன் லாக் ஆவாங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.